ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. நண்பர்களே, ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, நான் செவ்வாய் பேசுகிறேன். செவ்வாய் பற்றி ஒரு காணொளி. செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், சகோதர சகோதரிகள் காரகன் சொல்லலாம். நான் நிறைய பூமி வேணும், வீடு வேணும், நிலபுலங்கள் வேணும், விவசாய நிலம் வேணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் மட்டும் அது மட்டும் செய்யாது. நிறைய சகோதர உறவுகள் கூட பிறந்தவங்க, பங்காளிகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தால் தான் நல்ல சகோதர சகோதரிகளை உங்களுக்கு ஜாதகத்தில் கொடுப்பேன். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, அதிகாரமிக்க பதவி, முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, இதெல்லாம் அதிகாரமிக்க அரசியலில் செல்வாக்கு செலுத்த வேண்டும், இல்லை அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டுமென்றால் நான் நல்லா இருக்க வேண்டும். சூரியன் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நானும் முக்கியம். செவ்வாய் பகவான் அப்படின்னா தான் அதிகாரம் தருவேன். சீருடை பணியாளர்கள், போலீஸு, இராணுவத்துக்கெல்லாம் என்னுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் அவங்க அந்த துறைக்கு போக முடியும். மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரர். ஆண் ராசி லக்கணங்கிறது மேசம், பெண் ராசிங்கிறது லக்கணங்கிறது விருச்சிகம். உச்ச வீடுங்கிறது மகரமனை, எனக்கு நீச வீடுங்கிறது கடகமனை. நான் நீசம் பெற்றாலும் கடகமனைங்கிறது சந்திரன்கிறது எனக்கு பிடித்த நட்பு வீடுனால சில சமயம் அது நீச பங்க ராஜயோகமாக மாறி நல்ல பூமி யோகத்தை கொடுக்கும். நான் ஜாதகத்தில் நான் பலவீனமானால் சகோதர சகோதரிகள் உறவுகள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கும். பங்காளி பிரச்சனைகளை உருவாக்குவேன். இடம் பிரச்சனை, வாக்கியா பிரச்சனையை உருவாக்குவேன். அது மூலம் பெரிய கலவரங்களை கூட உருவாக்குவேன். வீரியமானவன், விவேகமானவன், முரட்டுத்தனம் என்று எனக்கு மறுவேறு உண்டு. குருவோடு சேர்ந்தாலும், குரு பார்த்தாலும், சந்திரனோடு சேர்ந்தாலும் என்னுடைய முரட்டு குணம் கொஞ்சம் அடங்கியிருக்கு. ராகு கேதோடு சேரும்போது முரட்டுத்தனமாகவும், சனியோடு சேரும்போது ரொம்ப வீம்புத்தனமாகவும் பிடிவாதமாக இருந்து காரியங்களை சிதைக்கக்கூடிய, நல்ல முடிவில்லாமல் நிறைய விரயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் நான் ஜாதகருக்கு கொடுப்பேன். செவ்வாய் நான் ஆண் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறேன் என்பது பொறுத்தில்லை, பெண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி சிறப்பு எனக்கு உண்டு. கலத்திரக்காரகன்னா பெண்ணுக்கு கணவன் அமைகிறதே என்னுடைய பொறுத்து இருக்கு. என் ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் நான் நல்லா இருந்தால் தான் அந்த கணவன் அமைகிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்ணுடைய ஜாதகத்தில் 2, 8 ராசிக்கு லக்கணத்தில் 2ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம்னால் திருமணம், தாமத திருமணம், 40 வயதை கடந்தாலும் திருமணம் ஆகாத நிலைமை, அல்லது திருமணம் நடந்தாலும் திருமணம் முறிவு கொடுக்கிறது, திருமணத்தில் பிரச்சனை கொடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு கைவந்த கலை. அந்த 2, 8 இருந்து குருவோடு சேர்ந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கிறான் அல்லது 8ஆம் இடத்தில் இருக்கிறான் அப்படின்னாலும் குருவோடு சேர்ந்திருக்கிறேன், அல்லது வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறேன், அல்லது குருவுடைய தொடர்பு பார்வை இருக்கிறது அப்படின்னால் எனக்கு அந்த செவ்வாய் தோஷம் முழுமையாக அகற்றப்படும். நான் செவ்வாய் தோஷம் இல்லை, 2, 8 இருந்தாலும் திருமணம் நல்ல முறையில் நடத்துவேன். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஜாதகத்தில் மட்டும்தான் இது. ஆண்கள் ஜாதகத்தில் நான் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது எனக்கு கிடையாது. 11 இருந்தால் நிறைய பூமி யோகம், வாகன யோகம், விவசாய நிலங்கள் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். உபய ஜெயஸ்தானமான 3, 6, 10, 11 எங்களுக்கு பிடித்த வீடு. அது எந்த கிரகமாக இருக்கட்டும், எந்த நட்பு வீடாக இருக்கட்டும், எந்த லக்கணமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருந்தாலும்
உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபய லக்கணம், உபயராசிங்கிறது 3ஆம் இடம். முயற்சி, வீரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாம் அந்த 3ஆம் இடத்தை சொல்லலாம். நல்ல சகோதர சகோதரி உறவுகளை நான் வளர்ப்பேன். எந்த லக்கணமும் ராசியாக இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருந்தால் எதிரிகளை அடக்கி போக அளவுக்கு செய்வேன். எதிரிகளை பந்தாடுவேன். அந்த அளவுக்கு வலிமை பெற்றனாக இருப்பேன். 10ஆம் இடத்தில் இருந்தால் சூரியனை சேர்ந்திருந்தால் நல்ல தொழில் வளம், அரசாங்க வேலை, உயர் பதவி கொடுப்பேன். 11ஆம் இடத்தில் இருந்தால் லாபஸ்தானத்தில் இருப்பேன். எந்த லக்கணம் எந்த ராசியை பொறுத்து அவர்களுக்கு அதிகமான ஒரு நல்ல செல்வாக்குள்ள பதவியும், பூமி யோகத்தையும், வீடு யோகத்தையும், வாகனங்கள் யோகத்தையும் கொடுப்பேன். எனக்கு இரத்த உறவுகளுக்கு சம்பந்தம் உண்டு. இரத்த உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்கும் இரத்த உறவுகளை பிரித்து வைக்கிறதுக்கும் எனக்கு அந்த வலிமை, அந்த செல்வாக்கு எனக்கு உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.